ஹாய் மக்களே, எல்லாத்துக்குமே ஈத் முபாரக். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகிட்டு. நம்ம சீக்கிரம் வந்து பள்ளிவாசல் போகணும். இப்போ வந்து நம்ம குர்பான் கொடுப்போம் இந்த டைம். அதனால் பார்த்தீங்கன்னா 7:30க்கெலாம் தொழுக வச்சுட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, அங்கே நிற்கிறவங்கெல்லாம் இது தொழுக தொடங்க போகிறோன்னு. நமக்கு டைம் ஆகிட்டு. எல்லாமே நான் பள்ளிவாசலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னே. வாங்க போகலாம். இப்பொழுது எதிர்ப்புற நடைபெறக்கூடிய குர்பானுடைய தோழர்களை தாங்கள் எல்லோரும் நமது மதரசா மூலமாக நடைபெறக்கூடிய அனாதைகளுக்காண்டி, எத்தீமான குழந்தைகளுக்காண்டி, அவருடைய வளர்ச்சிக்காண்டி உங்களுடைய குர்பானின் தோழர்களை கொடுத்து நமது பள்ளிவாசலுக்கு ஒதுமாறி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழியிலேருந்து வந்துட்டு ஆடு வந்து அறுக்க போகிறோம். சீக்கிரம் குர்பான் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அசரத்தில் வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து குர்பான் கொடுக்குறது உங்களுக்கு பிளர்ராக்கிடுவாங்க, கவலைப்படாது. அண்ணன் 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. இதுதான் பெரிய ஆடு, மொத்தம் 3 ஆடு. கத்தி வச்சு உள்ளே வச்சு கொடுப்போம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் வச்சு கொடுக்கணுன்ட்டு வெளியே குழியை தோண்டியாச்சு. கை வச்சு கொடுப்பாங்க. நடுவில் வச்சு வலது இடது நல்லா கழுவிட்டா உள்ள ஓட்டாத அங்கிட்டு வெளியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வெள்ளாடு. வெள்ளாடை அறுக்க போகிற ஆள் இந்த கருப்பாடு. இவ்வளோ என்ன சிரிக்கிய? அதனால் நீ சிரிக்கியா இல்லை? மக்களே, இந்த பையன் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு. இந்த பாருங்க, இந்த பையனும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு. இந்த பிள்ளை இன்னும் ட்ரெஸ்ஸே போடலை. இந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ் இல்லை தானே? என்ன நம்மளாம் ஒரே மஞ்சள் கலர் ட்ரெஸ். உங்களுக்காக நானும் மஞ்சள் கலரில் எடுத்துட்டேன். மஞ்சள் கலர் ஃபேமிலி இந்த டைம். இந்த டைம் பேச நீங்களும் மஞ்சள் கலரில் எடுத்துருக்க வேண்டியதானே? எல்லாம் மஞ்சள் கலரில் தெரிஞ்சுக்கலாம்ல. மஞ்சள் கலர் இருந்துச்சா? அப்போ எடுத்துருக்க வேண்டியதானே? எல்லாம் கரெக்டாக மஞ்சள் கலர்லேயே மொத்த ஃபேமிலியும் தெரிஞ்சிருக்கலாம். இவங்க எல்லாம் இந்த கலர் ஒரே சுடிதார் ஆடு. எல்லாம் 3வது ஆடு. இது அக்காக்குள்ள ஆடு. முன்னாடி வெட்டினது ஆச்சாக்குள்ளது. ஃபஸ்ட்டு வெட்டினது நம்ம ஆடு. கபிசே கத்தியை தொட்டு கொடுக்கணுமா? மாமா ஒரு நிமிஷம், கத்தியை மட்டும் தொட்டு கொடு. தொட்டு கொடுக்க சொல்லு. கத்தி மட்டும் தொட்டு. அவ்வளோ.
சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களே, பாயசம் இந்த பையன் அப்பவே அமைக்கிட்டு உட்காந்துருக்கான். நல்லா இல்லையம்மா ராஜி அண்ணா மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஆடை உரிச்சிட்டு இருக்காங்க. ஆடெல்லாம் உரிக்கிறத பார்த்துட்டு வாங்க, அடுத்து சாப்பிடுவாங்க காலையில். இல்லை எல்லாரும் ஈத் முபாரக் சொல்லுங்க. என்ன இப்போ பெருசு பெரிய உருவம் வச்சிருக்கேன், ஒரு வாயிலிருந்து சவுண்ட் வர மாட்டேங்க. இது மட்டனா பீஃபா? இல்லை மட்டனா பீஃபா? மியூசிக் நீயே போட்டுக்கிறேன். டெஸ்டிகல்ஸ் சரி, அது 2 கடை. இது ஆடா கோட்டால? இது அது 2 கடை. ஏடா கோட்டா ஆடா அதை மட்டும் சொல்லு. அது 2 கடை. இது ஆடு. தளபதி நடிச்ச படம். என்னடே ஒண்ணு கூட தெரியாம இருக்கு. மக்களே, காசி ட்ரெஸ் பச்சை கலர். ஐ சொல்லு, ஈத் முபாரக் சொல்லு. நீ தூக்கு, இப்போ தூக்கு தூக்கு. ஈத் முபாரக், ஈத் முபாரக். இன்னைக்கு மட்டும் போக மாட்டியா? அன்னைக்கு மட்டும் நீ போன ஓட்டாக்கு மட்டும் போன. என்னமா ஓட்டாக்கு மட்டும் போன. என்ன லுக்கு? என்ன லுக்கு? வா போங்க அப்படின்ட்டா. மக்களே, காலையில் சாப்பாடு இடியாப்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக இடியாப்பம் கறி. இதுக்கப்புறம் பாயாசமும் இருக்குது. பாயாசம் வச்சு சாப்பிட்டு அடுத்து ஆடு உரிச்சிட்டு இருக்காங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா பிரியாணி, மதியம் பிரியாணியில் சந்திக்கிறேன். மக்களே, தலைவர் பார்த்தீங்களா? பிரியாணியை போட்டு நல்லா அள்ளி எலும்பு போட்டு அடித்து தொம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி இங்கே நல்லி எலும்பு எக்ஸ்ட்ரா கிடந்த மாதிரி இருக்கு. கிடந்த 4 எலும்பு போட்டு சாப்பிட்டுருக்காம்பா. நல்லி எலும்பு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டான் போலையா? உள்ள எலும்பே கிடையாது. மொத்தமும் பார்த்தீங்கன்னா உன் பிளேட்டில் தான் இருக்கு. ஹலோ எப்பா பாட்டி சி 4 பீஸ் தான்ப்பா இருக்கு. பாருங்க, ஒன்லி 4 பீஸ். லக்கு வாக்கில் கிடைக்கிறது. லக்கு வாக்கில் இல்லை, இது தேடி தேடி எடுத்த மாதிரி இருக்கு. இருந்தது நோ லக். 4ஐயும் அப்படியே எடுத்து சாப்பிட்டாச்சு. இந்த பேல பாருங்க, ஐஸ் திங்க ஆரம்பிச்சா. சாப்பிட்டியால? சாப்பிட்டியா? ஏன் நீ சாப்பிட்டியா? இல்லை, இப்போ சாப்பிட வந்துருக்கேன். ஐஸை போட்டு எப்படி அமுக்குறாங்க பார்த்தீங்களா மக்களே? ஆனால் நல்ல இன்னைக்கு வைக்க எப்பா வெளியே போக முடியல. இன்னைக்கு பயங்கர வைக்க. இந்த ஷர்ட்டுக்கு உள்ள பனியன் போட்ட பெப்பர் பையன் தெரியுதுன்னு வேற போட முடியுதுன்னா வேர்த்து ஓடி அப்படியே நனைஞ்சிருது சட்டையே. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல, பைக்கில் வந்தோடனே காற்று அடிச்சிருக்கு. சரி மக்களே, போய் பிரியாணி இந்த தொம்சமனோட பிரியாணி நல்லா இருக்கா? ஏம்மா பிரியாணி நல்லா இல்லைன்னு மச்சி சொல்கிறாரு. பிரியாணி மாதிரி இருக்குன்னா பிரியாணி சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லணும். பிரியாணி மாதிரி இருக்குன்னா ஐஸ் அதில் இருந்து எடுத்துப்பாங்க, மேலே கொட்டி அதில் இருந்து எடுத்துட்டு இருக்கான். இல்லை அட்டி சிரிச்சிட்டு வேற தின்னுட்டு இருக்கேன். அட்டி வேணுமா? ஐஸ் இன்னொரு ஆள் ஆட்டியை போடுறது சொல்லுது. போ 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 போ. அது ஒரு கை எல்லாம் அடிச்சு
பிள்ளை மரியாதை இருக்கீங்க இவனை பேரு நீ கீழே செந்தலையா பரவாயில்ல இருந்தாலும் ஒரு மார்க்கமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க யார் வாங்கி கொடுத்த ஐஸு சாரிக்கு உனக்கு பெருனா காசு வச்சா உனக்கு ஐஸா இல்ல நான் ஏன் பெருநாளைக்கு நான் ஏன் 40 ரூபா கோன்ல சாப்பிட்டேன் அவனுமே ஐஸ் வாங்கி கொடுத்துருக்கா ஜாலியா பரவாயில்லையாப்பா கெத்து கட்டியதாக உணர்கிறார் சரி மக்களே உங்க வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க திருப்பி நான் பிரியாணி திங்கிறதெல்லாம் வேண்டாம் பிரியாணி நல்லா தான் இருக்கான் ஓகே நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு திங்க லேட்டாக தான் 11:30 மணிக்கு தான் இடியாப்பமும் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவேன் ஓகே மக்களே இட்ஸ் டைம் ஃபார் பெருனா காசு இந்த பையனுக்கு கிடையாது இந்த பையனுக்கு கிடையாது இந்த பையனுக்கு பெருனா காசுக்கு மேலே பெருனா ட்ரெஸ்ஸில் முடிஞ்சு அவ்வளோதான் இந்த பையனுக்கு மட்டும் பெருனா காசு ஓகே பெருனா காசு உனக்கு 200 ரூபா வாங்கிட்டான் அவ்வளோதான் வாங்கியாச்சு முடிஞ்சு அவ்வளோதான் 1000 ரூபாலாம் இல்லை இந்த பெரிய பையன் உனக்கு 500 ரூபா முடிஞ்சு என்ன நீ சின்ன பையனுக்கு 200 ரூபா போதும் அவ்வளோதான் ஏன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா தரவா எக்ஸ்ட்ரா 10 ரூபாண்டாமா இந்தா 300 ரூபாப்பா போங்க அவ்வளோதான் இன்னும் பத்தாதா தூக்கி போட்டு மீச்சன் ஐயன் அவனுங்க அவன் தூங்குறானா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க மோனி பிள்ளையும் 2 பேரும் நல்லா மலம் தூங்குறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐசான தூங்குற ஆளுக்கு பெருனா காசு கிடையாது கட்டு முழிச்சிருக்கிற ஆளுக்கு மட்டும் பெருனா காசு அவ்வளோதான் மக்களே சரி ரைட்டு பாய் நீங்கள் ஈத் பக்ரீத் எப்படி போச்சு பிரியாணிலாம் கொடுத்தாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காஸ்டியூம் கட்டியில் ஐயோ ஷூ கட்டிட்டேனே பிளாக் கலர் ஷூ வரும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் இன்ஸ்டா வந்து ஜாகர்தீன் அப்புறம் நேசம் நீலாக்ஸ் 2லேயும் இருக்கும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா